ஒரு சப்மரைன் ஏன் நமக்கு தேவை? கண்டிப்பா நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ்னா என்ன? நாம எப்போதுமே முதல் ஆளாக போய் இன்னொரு நாட்டை அணு ஆயுதத்தை வச்சு அடிக்கவே மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம அடி வாங்கிட்டோம், நம்ம நாட்டின் மீது ஒரு நாடு அணு ஆயுதத்தை வீசிட்டாங்கன்னா செகண்ட் அட்டாக்கை தான் நாம செய்வோம். ஆனா அப்படிப்பட்ட நம்ம இந்திய நாட்டுக்கு செகண்ட் அட்டாக் கேப்பபிலிட்டிக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான நியூக்ளியர் வார்ஹெட்டை ஏந்தி செல்லக்கூடிய பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே தேவை. அதுலேயும் சப்மரைன்ல இருந்து நம்மளால ஒரு செகண்ட் அட்டாக்கை பண்ண முடியும், அதுவும் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு அனுப்ப முடியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிரி நாட்டுக்கு பயம் வருமா வராதா? அந்த பயத்தை தான் நாம் இன்னைக்கு விதைச்சிருக்கோம். இந்தியா மேலே கை வைக்கிறீன்னா 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோ அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு உலகத்துக்கு எடுத்துரைத்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். எவ்வளவு சிறப்பான மெசேஜ், எவ்வளவு பெரிய ஒரு சாதனை! இந்திய ஊடகங்கள் இதை பெருமையாக பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் மாணவர்கள், இளைஞர்கள், இந்தியாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள், அது இந்தியாவில் இருந்துக்கோங்க, வெளிநாட்டில் இருந்துக்கோங்க, எங்கே இருந்தாலும் இந்தியாவை நேசிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நம்முடைய DRDO இந்த மாதிரியான சாதனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சாதனைகளுடைய தொகுப்பை நீங்கள் வாசிக்க கூட வேண்டாம், ஒரு வாழ்த்துக்களையாவது நம்ம சொல்லிடணும்.